நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது கூட்டணிக்காக காத்திருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணிக்காக காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் குறிப்பாக விஜய் குறித்தான கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது, களத்தில் இன்னும் அவர் கால் வைக்கவே இல்லை, முதல்ல அவர் மக்களை சந்திக்க வேண்டும், அதன் பிறகுதான் மாற்று அரசியல் குறித்தெல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை ஒட்டியே நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். விஜயகாந்த் இடத்தை பிடிப்பாரா விஜய்? இதுதான் இன்றைய தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் ராசி அழகப்பன் திரைப்பட இயக்குனர் அவரும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லாம். ரவீந்திரன் துரைசாமி சார், இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ஏன் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, முதல்ல மக்களை சந்திக்கணும் விஜய் அப்படின்றது வேற, விஜயகாந்த் இடத்தை அவர் நிரப்புவாரா அப்படின்றத பேசுவதற்கு முன்பாக அவர் இன்னும் களத்துக்கே வரல அப்படின்னு சொல்றதையும் அதை விஜயகாந்தோடு ஒப்பிட்டு பேசுவதையும் எப்படி பார்க்குறீங்க விஜய் அரசியலை? விஜயகாந்த் அரசியல் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த அரசியல் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாங்கிற அடிப்படையில் அவர் வந்தார். பட் அவர் கொள்கை தலைவராட்டு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜ், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, மக்கள் திலகம் எம்ஜிஆர், அந்த திராவிட இயக்க தலைவர்களை தான் அவர் எடுத்திருந்தார். அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் 3வது தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையும், அவர் டாக்டர் ராமதாஸுக்கிட்ட அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் மோதி, டாக்டர் ராமதாஸ் ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசி வச்சு குத்தி ரஜினிகாந்த் ஒன்றுமில்லன்னு காட்டிட்டோங்கிற மாதிரி ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியில் உள்ள விளைவால ராமதாஸ் அதை விமர்சனம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் சொன்னார், அந்த பலூனை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் அவர் டாக்டர் ராமதாஸை டேக் ஆன் பண்ணார். பட்டப்பகலில் படப்பட்டியை தூக்கியிருக்கணும், இருட்டில் தூக்கிட்டு போயிட்டீங்க, அப்போ என்ன அர்த்தம், அடின்னா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்கக்கூடாது, மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு அவர் களத்துக்குள்ள, அதுவும் கள்ளக்குறிச்சியிலே ஏஆர் முருகதாஸ் இல்ல திருமண விழாவில் முருகதாஸ் திருமணத்தில் என்ன பேசினார்னா, ஜெயித்துட்டாங்க, வளங்குழிக்கு லாகாக்களை வாங்கிட்டாங்கன்னு அன்புமணி ராஜ்சபா ஆகி மந்திரி ஆனதை விமர்சனம் பண்ணார். அதை தொடர்ந்து வட தமிழகத்தில் பெரிய கலாட்டாக்கள்லாம் அப்போ கலைஞரே ஆற்காட்டு வீராசாமியை டாக்டர்கிட்ட நீங்கள் ரஜினிகாந்தை டீல் பண்ணுற மாதிரி கேப்டன் விஜயகாந்தை டீல் பண்ண முடியாது டாக்டருங்கிறத சொன்னதாக உள்ள தகவல்களும் வந்தது. அந்த கட்டத்துக்கு பிறகு பண்ருட்டி அண்ணன் ஆலோசனையில் அவர் விருத்தாச்சலத்தில் நின்னார். விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றார். இப்போ நம்ம தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்பாக நீங்கள் சொல்கிறது, அவர் 8 மாதத்திற்கு முன்பு தான் தேமுதிக விஜயகாந்த் கட்சியை தொடங்குறார். கட்சியை தொடங்குற அந்த காலகட்டத்தில் அதிதீவிர பாமக எதிர்ப்பை மேற்கொண்டார் அப்படின்றீங்க. கண்டிப்பாக அன்னைக்கு ஐயான்னு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் டாக்டர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நீங்கள் தான் வட தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டர்னு சொன்ன காலகட்டத்தில் ஏசி சண்முகம் ஒரு சக்தியாளர் எழும்பினார், கண்ணப்பன் ஒரு சக்தியாளர் எழும்பினார். இவங்கெல்லாம் 2001ஆம் ஆண்டு எழும்பினவங்க 2006ஆம் ஆண்டு விஜயகாந்துக்கு எழுச்சியில் அவங்க பலகீனம் அடைஞ்சாங்க. அவங்க கட்சி பலகீனம் அடைஞ்சு அவங்களோட லீடர்ஷிப் மட்டும் இருக்குது. கண்ணப்பன் செட்டில் ஆகிட்டார், ஏசி சண்முகம் பவர்ஃபுல்லாக இருக்கிறார். பட் கட்சி பலகீனம் அடைஞ்சது. விஜயகாந்த் அந்த செல்வாக்கை பெற்றார். ஐயா மூப்பனார் இறந்ததுனால 3வது தலைவர் யாரும் இல்லாத சூழ்நிலையில் 2 அணிக்கடையில் 3வதாக விஜயகாந்த் 8.3% வாக்கெடுத்தார். இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பாஜக பலமான கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலியில் சில பகுதிகள், புதிய தமிழகம் பலமான பகுதி, தென் டாக்டர் ஹண்டே, சிவாஜி மன்ற ராஜசேகரன், எர்ணாவூர் நாராயணன், ஜிஜி ரவி, தென் இந்த மாதிரி பல சுயேட்சைகள், டி ராஜேந்தர், எக்கச்சக்க சுயேட்சைகள், மாயா வெங்கடேசன், பல சுயேட்சைகள் நின்ன இடங்களில் 3வது ஒரு கட்சி நின்ன இடங்களில் தேமுதிக ஒரு 34 இடங்களில் சராசரி 4% தான் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் 200 தொகுதியில் 3வது தலைவர்கள் இல்லாத இடங்களில் அவங்க நீங்க சொல்றது 3வது இடத்துக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது, அதை விஜயகாந்த் பயன்படுத்தி கொண்டார். அந்த முதல் கட்டம்ன்றது பாமகவை அதிதீவிரமா எதிர்த்தார். அப்படியே நீங்க விஜய்க்கு ஒப்பிடுகிற போது விஜயகாந்த் இடத்தை விஜய் பிடிப்பாரான்ற இடத்தில் ஒரு முதல் விமர்சனமே என்ன இருக்கு அப்படின்னா, அவர் விஜய் பாமக இது மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஆளுங்கட்சியை தான் நான் விமர்சிப்பேன், திமுகவை அவர் டார்கெட் பண்ணிட்டார். ஆனா விமர்சனம் களத்துக்கு இன்னும் வரல, ஆனா விஜயகாந்த் அப்ப வந்தாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இதை எப்படி ஒப்பிடுறது? விஜய் எப்படி ஒப்பிடுறது? விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது கடைசியில் தான் தெரியும். இப்போ அவர்
திமுக மட்டும் எதிர்க்கிறதும் பாஜகவை எதிர்க்கிறதும் அவருக்கு பலன் தராது. அவர் சின்சியரா மாற்று சக்தின்னு பாசிட்டிவா மக்கள் மத்தியில் வரணும்னா அதிமுகவையும் சேர்த்து எதிர்த்தாதான் அது கரெக்டா வரும். முதல்ல களத்துக்கு வரணுமா? அது தேவை இருக்கா? களத்துக்கு வந்தாதான் முடியும். களத்துக்கு வராம எதுவும் வாய்ப்பே இல்லை. களத்துக்கு வரலன்னா களத்துக்கு வரணும். மக்கள் விருப்பத்துக்கு தக்கன ஒரு வியூகம் அமைக்கணும். மக்கள் விருப்பத்தை மீறி நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு எதிராக போனீங்கன்னா சாதிக்க முடியாது. நீங்க சொல்வது விஜய் காட்டிலும் விஜயகாந்த் ரொம்ப துல்லியமா காய்களை நகர்த்திட்டாருன்னு சொல்ல வரீங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு, இடைத்தேர்தலை ஸ்கிப் பண்ணாரு. கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரம் அவரை நானே நிற்க சொன்னேன், கும்மிடிப்பூண்டியில் நிற்கலான்னு சொல்லும்போது எனக்கு அவங்க சொன்ன பதில், வக்கீல் களம் வேறு காட்சிகள் வேறு. அன்னைக்கு திண்டுக்கல்ல எம்ஜிஆர் நின்ன களம் வேறு, இன்னைக்கு இடைத்தேர்தல் உள்ள களம் சரியில்லை. அதனால நாங்க இதை தாண்டி தான் கட்சி ஆரம்பிக்க போறோம். டைரக்டா நாங்க பொது தேர்தலில் தான் வரப்போறோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் டைரக்டா பொது தேர்தல் சொல்றது கரெக்ட். ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தை நீங்க ஸ்கிப் பண்றது, கட்சி ஆரம்பிச்சுட்டு ஸ்கிப் பண்றது லெட்டர் பேட் கட்சியா இருக்குது. ராமதாஸ் திரும்பவும் ஈரோடு கிழக்கு வர, ஈரோடு கிழங்கு நல்ல களம், அவர் பயன்படுத்தலாம். என்ன பண்றாருன்றது பார்க்கணும். விக்கிரவாண்டி களம் கூட போலர் ஸ்டேஷன் வரும். அந்த போலர் ஸ்டேஷன் எடுத்து சீமான் நின்னாரு. ராமதாஸ் வந்து உடனே இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும்போது இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுத்தாங்க கொடுக்கணும்னு அந்த ராமதாஸ் கருத்துல மாறுபட்டு நின்னாரு. இவரு அந்த இடத்துக்குள்ள ஸ்டாண்ட் எடுக்க முடியாம களத்துக்குள்ள வரல. இது ஈரோடு கிழக்கு களம் நல்ல களம், அவர் டெஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் அவர் இந்த இடைத்தேர்தல் எல்லாம் காலகட்டம் முடிஞ்ச பிறகு விஜயகாந்த் மாதிரி வந்திருக்கணும். தப்பான காலத்தை சூஸ் பண்ணிட்டாருன்றீங்க. பேசலாம். ஏன்னா விஜயகாந்த் இடத்தை பிடிப்பாரான்றது ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க, ஏன்னா அது ஒப்பீடு கேள்வியா இருக்கிறப்ப முதல்ல அவரை மக்களை சந்திக்க சொல்லுங்க. மாற்றுன்றதெல்லாம் வேற, அரசியல்ன்றது சாதாரணமானதல்ல. முதல்ல நீங்க மக்களை சந்தித்து களத்துக்கு வரணும். இன்னும் விஜய் களத்துக்கே வரலன்ற ஒரு பார்வை இருக்குன்றப்ப முதல்ல விஜயகாந்த் இடத்தை இவரால் பிடிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு களத்துக்கு வரணும், அதான் அரசியல். இந்த களம் தமிழக மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், அது தொடர்பாக என்ன தீர்வை சொல்லி இவர் பேச போறாரு, போராட போறாரு, அது 2. எனவே களத்துக்கு வராத ஒரு அரசியல் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, யாரா இருந்தாலும். அதில் திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். களம் அப்படின்றது தான் வந்துட்டு நிதர்சனம், நிஜமான ஒரு அரசியல். அதனால் அந்த இடத்துக்கு அவர் வருவார். வரும்போது நிச்சயமாக இப்போ எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்துட்டு மறைஞ்சு போயிடும். அவர் என்னைக்கு ரோட்டில் கால் எடுத்து வைக்கிறாரோ அன்னைக்கு இந்த கேள்வி எல்லாம் மறைஞ்சு போயிடும். எப்படி அவருடைய கொள்கை என்ன, விளக்கம் என்ன, அது என்ன, இது என்ன, மாநாடு வரைக்கும் எழுந்துட்டு விவாதங்கள்லாம் மாநாட்டில் பேசணுன்னே மறைஞ்சு போச்சு இல்லையா? அவர் புதுசாக பிரச்சனைகள் வந்துச்சு, அப்புறம் அதை எதிர்கொண்டோம், இப்படியெல்லாம் வருது இல்லையா? அதனால அது அவர் வந்துட்டு இறங்கும் போது அது வந்து சரியா போடும். இல்லை, இறங்கும் போதுன்றது வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ நீங்கள் சொல்வது, இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, இப்போ நீங்கள் விக்கிரவாண்டியே ஸ்கிப் பண்ணுறீங்க. கட்சி ஆரம்பித்த பிறகு அதை செய்யும். விஜயகாந்துக்கு ஒரு 8 மாத காலத்திற்கு முன்பு தான் ஆரம்பிக்கிறாரு. ஸ்பேஸ் ரொம்ப குறைவு. இவர் எவ்வளவு காலம் தள்ளி போட முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு. உண்மைதான். இது மக்களவை தேர்தலை கூட தான் ஸ்கிப் பண்ணதா சொன்னாங்க இல்லையா? 2024 மக்களவை தேர்தல். ரைட், ஓகே. இப்போ வந்துட்டு ஈரோடு கிழக்கு, ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாரு ரவீந்திரன். இப்போ தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். இல்லை, மக்களே சீரியஸா இல்லாத ஒரு பிரச்சனை, ஆளுங்கட்சி அது ஒரு பிரஸ்டீஜா எடுத்துக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல். இதுதான் போன முறை கூட நம்ம பார்த்தோம். எங்க? அதே ஈரோடு கிழக்குல. எனவே அங்க நிரூபிக்கிறதுக்கோ, அந்த மக்கள் தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கோ, ஒரு கட்சியின் வாயில பிரதிபலிக்கிறதுக்கோ இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா குறைஞ்சபட்சம் இப்ப நாம் தமிழர் களத்துல நின்றுவாங்க. ஒருவேளை ஏடிஎம்கேவும் நின்றுச்சுன்னா, நான் மட்டும் விலகி நிற்கிறேன்னு சொன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற அந்த இடம் வந்துரும்ல. இவர் இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காருன்ற இடம் வந்துரும்ல. வரட்டும், விமர்சனங்கள் அப்படின்றது ஒண்ணு வரும். ஆனா ஒரு தலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகத்தன்மையும் வெற்றி சூழலையும் மக்களுடைய எண்ணங்களையும் 3 கூறுகளை எடுத்துக்கிட்டு தான் அது முடிவெடுக்க முடியும். எடுத்துக்காட்டா, இங்க வந்துட்டு ஜெயலலிதா போட்டியிடும் போது திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் வந்துட்டு ஒரு ஆதரவு தெரிவிக்கும் போது திரு மகேந்திரனுக்கு ஆதரவா நாங்கள்லாம் போயிட்டு பரப்புரை பண்ணோம். ஒரு தெரு முனையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, இல்லாட்டி அமைச்சருடைய பியர் இருக்கிறாரு, எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். அந்த வீடுகளில் காஃபி போட்டு கொடுக்க சொல்லிட்டு அங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கடுமையாக டோர் டு டோர் கேன்வாஸ் தான் எல்லாம் பண்ணாங்க, நடந்துச்சு. எவ்வளோ ஓட்டு வாங்க முடிச்சிச்சு? ஆனால் அதே இது அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு? இடைத்தேர்தல் தன்மையே வேறு. இடைத்தேர்தல் வந்துட்டு தமிழ்நாட்டில் அதான திருமங்கலத்தில் இருந்துட்டு ஆரம்பிச்சது. எனவே நம்ம திண்டுக்கல்லை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பேச முடியாது, திருமங்கலத்தில் தான் பேச முடியும். திருமங்கலத்துக்கு முன்பே உண்டே, ஸ்ரீரங்கத்திலிருந்து உண்டை கொலுசு கொடுத்தாங்க, அதெல்லாம் அதுக்கு முன்பு காலகாலம். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லட்டுல வந்துட்டு ஒரு கமலை வச்சு கொடுத்து கம்மல் கொடுத்தாங்க. இந்த இடம் விஜயகாந்த் விஜய்ன்ற ஒரு ஒப்பீடு இருக்குல்ல,
ரெண்டு பேருமே மாற்றுன்னு சொல்லி வந்தாங்க அப்படின்ற ஒப்பீடு இருக்குல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்த் இடத்தை பிடிப்பாரா இல்ல விஜயகாந்தை தாண்டி அவரால் போக முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது விஜயகாந்த் அப்படின்றது வந்துட்டு ஒரு பேசிக் பாராமீட்டராக ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டலாம், பார்க்கவே முடியாது. ஹிஸ்டரி நெவர் ரிப்பீட்ஸ், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால வந்துட்டு இதையெல்லாம் தாண்டி போறது அப்படின்றது வந்துட்டு சர்வசாதாரணமான ஒரு விடயம். என்ன அப்படின்னம்னா செயல்பாடு. இப்போ திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த மாசு சப்போர்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒரு மக்கள் கிட்ட ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த கட்சிக்கான அந்த தலைவருக்கான நம்பிக்கையா மாறணும், ட்ரஸ்ட். இந்த கன்வர்ஷன் தான் அவர் பண்ணக்கூடிய அந்த அரசியல் இருந்துட்டு பிறக்கக்கூடிய விளைவு. இது இல்லாமல் நம்ம எந்த ஒப்பீடு செய்ய முடியாது. இந்த ஒப்பீடு செய்யலாம் எப்பன்னா 26 ஜனவரி 1ஆம் தேதி விஜயெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசும்போது அப்ப நம்ம இதை பண்ணலாம். அப்போ வந்துட்டு அந்த கேள்வி ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். இப்ப இட் இஸ் இல்ல கள செயற்பாடுன்னு பார்க்கிறப்ப விஜயகாந்த் அவர் 8 மாதம் தான் அவருக்கு இருந்ததுனாலும் அவர் 2 பேருக்கும் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு, களத்துல இருந்தாரு, கட்டமைப்பை வலுவாக்குனாரு. அப்படின்றப்ப இவர் அந்த இடத்துக்கு இல்ல, திமுக பாஜக எதிர்ப்பு மட்டுமே அவருக்கு பலன் தராது அப்படின்றப்ப வியூக வகையிலும் விஜயகாந்தை விட கொஞ்சம் பின்னுக்கு தான் இருக்கிறாரா விஜய்? எப்படி திமுக பாஜக திமுக எதிர்ப்பு பலன் தராது அப்படின்றது அது மட்டும் அந்த எதிர்ப்பு மட்டும்ன்றாரு. அடிப்படையில் பாலிடிக்ஸ் இஸ் இஷ்யூ பேஸ்ட், நாட் பார்ட்டி பேஸ்ட். ஒரு பிரச்சனையோ அதை பேசுறது. ஒரு ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது என்னன்னா, அது தன் மீதான அதிருப்தி நிலையை வந்துட்டு மக்களிடமிருந்து அளவிட்டு தெரிஞ்சுக்கணும். சரிதானா? அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க, இடைத்தேர்தல்களை வந்துட்டு தங்களுக்கு சாதகமாக தான் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவும், உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவுக்கு எல்லா பிரயோகத்தையும் பண்ணி அவங்க வந்துட்டு நிரூபிக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஆனால் மக்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு வேற. ஒரு விஷயத்தையும் இப்போ வந்துட்டு 1000 ரூபாய் தர முடியாது, எங்களுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இது ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தும். என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ இது தொடர்பான விவாதங்கள்ல இப்போ நேற்று கூட உங்களுடைய தொலைக்காட்சியில் நடந்த விவாதம் போல இப்படி ஒன்னொன்னா வரும். இஷ்யூ பேஸ்டு தான். இஷ்யூ பேஸ்டு தான். அதை விஜய் எப்படி பயன்படுத்திக்க போறாரு? ஆமாம் ஆமாம். பழைய ஹிஸ்டரி அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. இப்ப இருக்கிற பிரச்சனையை, சமகால பிரச்சனையை யாரு கேபிட்டலைஸ் பண்ண போறாங்க? ஜெரம், உங்கள் பார்வை என்ன? இந்த ஒப்பீடுன்றது மாற்று அரசியல்ன்ற அடிப்படையில தான் விஜயகாந்த் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒப்பிடுறாங்க. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவர் மீது இருக்கிற அனுதாபத்தை ஒட்டியும் இந்த கருத்து இருக்கு. 2 பேர் ஒப்பிடுதல், 2 பேர் அரசியல் எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்த் இடத்தை விஜய் பிடிப்பாரா அப்படிங்கிற கேள்வியிலேயே வேறு 2 விஷயங்கள் தெளிவாயிடுது அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஏன்னா விஜய் புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறது ஸ்டாலின் இடத்தை பிடிப்பதற்காக அல்ல, அது முடியாது அப்படிங்கறது இந்த தலைப்பு ஏற்றுக்கொள்கிறது. எடப்பாடி பழனிசாமி இடத்தையும் அவரால் பிடிக்க முடியாதுங்கிறத ஏற்றுக்கொள்கிறது. 3வது இடத்துக்கு விஜயகாந்த் இருந்தாரு, அந்த இடத்தையாவது பிடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விதான். விஜயகாந்த் இடத்தை பிடிப்பாராங்கிற கேள்வி இப்படி எடுக்கலாமா? விஜயகாந்தோட அந்த லெகசி இருக்குல்ல, அதை யாரு கேபிட்டலைஸ் பண்ண அப்படி பார்க்கலாமா? விஜயகாந்தோட லெகசி அப்படின்னா விஜயகாந்த் ஒரு நடிகர் சங்க ஆக்டிவிஸ்ட், நடிகர் சங்க தலைவராக இருந்து பல வேலைகளை செய்தவர். சினிமா துறைக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக களத்துல நேரடியாக இறங்கி தீர்வுகளை கொண்டு வந்தவர். நடிகர் என்ற முறையிலேயும் லெகசி இவர் ஏழை தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த்ங்கிற பொசிஷன்ல இருந்தாரு. அந்த லெகசியும் இவருக்கு கிடையாது. இவர் பிக் பேனர்ல மட்டும் நடிக்கக்கூடியவர். அந்த லெகசியும் அவர்கிட்ட கிடையாது. நடிகர் சங்க ஆக்டிவிஸ்ட், துறை சார்ந்த பிரச்சனைகள்ல தலையிடுதல் போன்ற அந்த லெகசியும் இவருக்கு கிடையாது. கட்சின்னு பார்த்தாலும் திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக 3வது சக்தியாக அவர் துணிச்சலோடு கட்சியை தொடங்கியவர். யாராவது பேசி நீங்க கட்சி தொடங்குங்கன்னு சஜஷன் கொடுத்து அதன் அடிப்படையில் கட்சி தொடங்கல விஜயகாந்த். ஆனா இங்க எத்தனை முறை நாங்களும் சுயமாகத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு விஜய் சார்ந்தவர்கள் சொன்னாலும், ஆனா பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு வரும்போது ரஜினிகாந்தையும் விஜயையும் பார்த்தது எல்லார் மனசுலையும் ஒரு பிம்பமாக இருந்து கொண்டேதான் இருக்குது. அப்படி எந்த வகையிலுமே விஜயகாந்தோட ஒப்பிடவே முடியாது. விஜயகாந்த் டால் லீடர் தான். அவர் வாங்கிய அந்த முதல் இதுலயே வாங்கின அந்த 7.5% அந்த மாதிரி ஓட்டை இவரால் வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அது போக கூட்டணிக்காக காத்திருக்கும் கட்சிகள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, விஜயோட கூட்டணிக்காக காத்திருக்கக்கூடிய கட்சிகள்னு பொருள் கொண்டால் யாரெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி தன்னை விட
முதன்மையான மனிதராக விஜயோட தலைமையில ஒரு கூட்டணிக்கு போய் சேர்வதற்காக காத்திருக்கிறாரா, இல்ல அவரோட கட்சி தலைமையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில விஜய் வந்து சேர்வார்னு காத்திருக்கிறாரா? விஜய் வந்து விஜயகாந்தை விட தாண்டி பாய்ச்சலோடு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுவாங்க? விஜய் வந்த பிறகு எல்லா ஈக்குவேஷனும் மாறி இருக்கிறது அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஏத்துக்கலையா? விஜய் வந்ததுக்கு அப்புறம் விஜய் எல்லா ஈக்குவேஷனும் மாறி இருக்குன்னா விஜயை முதன்மையான பார்ட்னராக எந்த கூட்டணி ஏற்றுக்கொள்கிறது? இபிஎஸ் அவர்கள் சொல்ற மக்கள் விரும்புற பிரம்மாண்ட கூட்டணிக்குள் விஜய் இருக்க மாட்டாரா? மக்கள் விரும்புறன்ற நீங்க எப்படி திருப்பி கேட்டாலும் விஜயை தலைமையில ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணி இருக்குமா? அந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுவாரா? பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்லுமா? பாரதிய ஜனதா கட்சியோட தான் போக மாட்டாருன்னு சொல்லிட்டீங்களே, நீங்க எதிர்ப்பாருன்னு சொல்லிட்டீங்க. எதிர்ப்பாருன்னு சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்பார் அதிமுக ஏற்குமா, இல்ல விஜயோட தலைமையில ஒரு கூட்டணிக்குள்ள தங்களை பிணைத்துக் கொள்ளுமா? நீங்க இப்ப இந்த கூட்டணிக்குள் அமைப்பதுல இருக்கிற சிக்கலை சொல்றீங்க. அதற்கு முன்பு சொன்ன அந்த விஷயத்திலேயே இல்ல காத்திருக்கும் கட்சிகள்னு சொல்றீங்கல்ல, காத்திருக்கும் கட்சிகள்னா விஜய் தலைமையில போய் சேர்வதற்கு எத்தனை கட்சிகள் தலைமையிலே வேண்டாமே? இப்பதான் துணை முதல்வர் கான்செப்ட் இப்ப தமிழ்நாட்டிலையும் பேசப்படுது. துணை முதல்வர்ன்ற கான்செப்ட் சேர்றவங்க எல்லாம் துணை முதல்வரா வரலான்ற கான்செப்ட் வரலாம் இல்லையா? அதாவது விஜய் தலைமையில ஒரு கூட்டணியில போய் சேர்ந்தா துணை முதல்வர் கிடைக்கும் அப்படிங்கறத பேச்சே எப்ப வரும்? அவர் வந்து தேர்தலில் பெரும்பான்மையை பெறுவார், அவர் தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெறும் என்ற நம்பிக்கை யாருக்கு வருதோ அவங்க தான் அதை பத்தி அந்த வாய்ப்பே இல்லைன்னு எல்லா கட்சிகளும் நம்பும் போது உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப எல்லா கட்சிகளும் எங்கள் தலைமையில ஆட்சி அமைப்போன்ற வார்த்தைகளை மாத்தி இப்ப எப்படின்னா, நாங்க அமைகிற கூட்டணியில கூட்டணி ஆட்சி வரப்போகுது, நாங்க கூட்டணி ஆட்சி அமைகிற அரசுல அமைய போறோம்னு ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டாங்களே. அப்ப அவங்க எல்லாரும் தயாரா இருக்காங்கல்ல ஒரு சமரசத்துக்கு. யார் தலைமையிலான கூட்டணிக்கு அதுக்குள்ள அவங்க கமிட் பண்ணிக்க மாட்டாங்க, யாருமே கமிட் பண்ணிக்க மாட்டாங்க. பாமகவுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அமைவோம், கூட்டணி ஆட்சி இருக்கும், நாங்க கூட்டணியில இருப்போம். பாஜக சொல்லுது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியாக இருந்தால் ஓகே, அது வந்து தெளிவுபடுத்தாம அதிமுக அந்த கூட்டணிக்குள்ள போய் நிக்காது. அதனால தேர்தலுக்கு பிறகான கூட்டணி எல்லாரும் தனித்தனியாகத்தான் நின்று தேர்தலை சந்தித்து பின்னால் சேர்ந்து கொள்ளலாம்னு நினைத்தார்கள் என்றால் அதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நீங்க சொல்வது இப்ப அந்த முதல் விஷயம், விஜயகாந்த் அவர்கள் அப்படின்றது திரைத்துறையில் இருந்த போதும் அவர் மேற்கொண்ட செயல், அவருக்கு ஒரு தனித்தன்மை இருந்தது. விஜய் அந்த இடத்துலயும் அவருக்கு இதுதான். ஆமா, பிசினஸ் விஜய் மேல பிசினஸுக்காக பணம் கட்டுறவங்க இருக்காங்க, தயாரிக்கிறவங்க இருக்கிறாங்க, படம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா விஜயகாந்துக்கு இருக்கிற அந்த ஏழை தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இமேஜ் இந்த நரேஷன் சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க எல்லா சின்ன சின்ன டைரக்டருக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், வளர்த்து விட்டுருக்கிறார் விஜயகாந்த், அதுல மாறுபட்ட கருத்துல. ஆனா விஜய் பற்றி சொல்கிற போது பெரிய பேனரா கூட இருக்கலாம், ஆனா 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாருங்கன்றது அது கனெக்ட் ஆகாதா? விஜயகாந்தை தாண்டி இவரை கொண்டு போய் சேர்க்காதுன்னு நினைக்கிறீங்களா? அது மார்க்கெட்ல அது எப்படி இருந்தது, 200 கோடி 300 கோடி உண்மையிலேயே பிசினஸ் ஆச்சா இல்லையாங்கிறத துறை சார்ந்த சொல்லிருக்காரு, அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதுல நான் வந்து செவி வழி செய்திகளை தான் பேசணும். விஜய் அவர்களை உட்கார வச்சுக்கிட்டே ஆதவ அர்ஜுனா பேசுறார், விஜய் அதுக்கு மறுப்பெல்லாம் சொல்லி அமைதியா கை கட்டி ரசிச்சு கேட்டு தானே இருக்கிறார். அப்ப 200 கோடின்றது நடக்குதுன்றது தானே பொருள். இல்ல 200 கோடிங்கிறத விஜய் முன்னால பேசுவாங்க, விஜய்க்கு ஆதரவானவர்கள் பேசக்கூடும், அவர் ஒரு தியாகியாக சித்தரிக்கிறதுக்கு சொல்லக்கூடும். ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி பிசினஸ் இருந்துதா, இல்ல மார்க்கெட் இழக்க போவதற்கு முன்னால நல்லா இருக்கும் போதே வெளியில வந்துடணும் அப்படிங்கிற முடிவுல வந்திருக்காராங்கிறத துறை சார்ந்தவர்கள் தான் சொல்ல முடியும். வாசி அழகப்பன், விஜயகாந்த் விஜய்ன்ற இந்த ஒப்பிடுதல் அப்படின்றது இருக்கு. ரெண்டு பேருமே மாற்று அரசியல், திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி வந்தாங்க. இப்போ இந்த லெகசி விஜயகாந்துக்கு அவர் மறைவுக்கு பிறகு இருக்கிற ஒரு விஷயம்ன்றது ஒப்பிட்டார். விஜயையும் விஜயகாந்தையும் ஒப்பிட்டது என்பது வேறு. ஜென்ராம் அவர்கள் சொல்றது ரொம்ப நுணுக்கமாக விஜயகாந்த் அரசியலில் எதை சாதிச்சார்ன்றதையும் நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க விஜயகாந்தோடு நிறுத்திக்கிறீங்களான்ற கேள்வியும் அவர் எழுப்பினார். இந்த தலைப்பை எப்படி பார்க்குறீங்க? விஜயகாந்த் இடத்தை விஜய் பிடிப்பாரா? இல்லை, இந்த தலைப்பே கொஞ்சம் ஒரு சங்கடமான ஒரு தலைப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா எம்ஜிஆர் தான் என்னோட பெஞ்சு மார்க்கு விஜய். ஆமா, இல்லை பொதுவாகவே அரசியல் வந்து திரைப்படத்தில் இருந்தோன்னு சொன்னா மக்கள் மனதில் இடம்பெற்று சிறிய வயதிலிருந்தே தொடங்கி அந்த பசியையும் பட்டினியும் அறிந்து கொண்ட ஒரு திரைக்கலைஞன்
ஒரு கட்சியில் வந்து தொடர்ந்து பயணித்து அதை ஏற்றுக்கொண்டு திரைத்துறையும் அரசியலும் ஒன்றாக பிணைந்து வாழ்க்கை நடத்திய எம்ஜிஆர் மட்டும்தான் தமிழகத்தில் ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்ல முடியும். நீங்கள் ஒருத்தருக்கு குறிப்பிடணும்னு சொன்னால் எம்ஜிஆரை போல வருவார்னு தான் சொல்லணும். அது உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்ட கூட பேரறிஞர் அண்ணா அடுத்தது கலைஞர் போல வருவாரா? இல்லை, இப்போ இந்த தலைப்பு எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, விஜயை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்கப்படுது. விஜயகாந்த் மாதிரி அவர் இருக்காருன்னா முதல்ல அவங்க சொன்னது, முதல்ல அவரை மக்களை சந்திக்க சொல்லுங்க, களத்துக்கு வர சொல்லுங்கன்றப்பதான் இந்த தலைப்பே உள்ளுக்கு வருது. என்ன அப்படி பொதுவாக எடுத்துக்கலாம். ஆனால் விஜயகாந்தை போல விஜய்ன்றது இந்த அவசியமே இல்லை. அவரை போல இவர் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எம்ஜிஆரை போலவே வந்து விஜயகாந்தும் இல்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரி குணங்களோடு இருந்தார் என்பதனால கருப்பு எம்ஜிஆர் நாம் சொல்லி நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒப்பு நோக்குதல் என்பது ஒரு மகிழ்ச்சியை நோக்கி தான் நகருது. அவருடைய குணாதிசயத்தை இன்னொருவர் பெறவே இயலாது. இதுதான் வந்து மாற்று அரசியலை முன் வச்சு வந்த 2 பேர் இப்படி ஒப்பிடலாமா? அப்படி சொல்லுங்க. அப்ப 2 பேருக்கு எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்த விஜயகாந்தினுடைய மக்களோடு இருந்த நெருக்கமான உணர்வு. ஏன்னா ஒரு வயதில் வந்து தாய் இழந்த விஜயகாந்த் மக்களினுடைய பசியையும் பட்டினியும் அறிந்தவர். அவர் வந்து திடீர்னு வந்து பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட கீழே கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் அவர். அதனால் வந்து தொழிலாளர்கள் மத்தியிலும் அவர் வாழ்க்கையிலும் சுற்றி தினமும் 100 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ராஜா பகதூர் அந்த தெருவு தாண்டி போகிற யாராக இருந்தாலும் பசி இல்லாமல் அந்த பசியை போக்கி விட்டு தான் சொல்வார்கள். நான் நிறைய முறை போய் சாப்பிட்ருக்கேன். அது உண்மைதான். எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 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 எம்ஜிஆர் தோட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா பகதூர் தெரு தான். அவர் இயல்பாகவே அப்படி இருந்தார். அதனால் விஜயகாந்த் அந்த அரசியலில் வந்தார். அது முழுக்க பலனடைந்தார். அதை ஒப்பிடுகிற போது விஜய் வந்து நிச்சயமாக ஒப்பிடவே இயலாது. அது அவசியமும் கிடையாது. இன்று அரசியல் தேவைகளும் அது கிடையாது. மாற்று அரசியல்னா அவர் போன தூரத்துக்கு போறாரா, இல்ல அதை தாண்டி போறாரா? நீங்க விஜயகாந்தை குறிப்பிட வேணாம். இன்று இருக்கிற சூழலில் யார் இருக்கா? முதலமைச்சர் யார் இருக்கா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அடுத்து உதயநிதி இருக்காங்க. இந்த பக்கம் எடப்பாடி இருக்காங்க. இருவரும் அதிமுக திமுக இருக்கிற அந்த தலைவர்களோட தான் நீங்க ஒப்பிட்டாதான் விஜய் பத்தி பேச முடியும். விஜயகாந்த் என்பது சென்று மறைந்தவர். அவருடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சது. அவர் வந்து 2 முறை வந்து இப்படி ஒரு தலைப்பு நீங்க சொல்றீங்கன்றதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடத்தை பிடிப்பாரா வேறொரு இடத்துல விமர்சனம் ஆயிரும். எந்த அடிப்படையிலங்க? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன கேட்பாரு அப்படின்னா, இன்னும் களத்துல வாக்கு சதவீதத்தையே நிரூபிக்காதவருங்க, அவர் வாக்கு சதவீதம்ன்றது ஆகாசத்துல இருக்கு, நீங்க உடனடியா எப்படி அவரோட ஒப்பிடலாம்? நீங்க அப்படித்தான் 8% வாங்கின சீமானோடல நீங்க ஒப்பிட்டு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? வந்து தேர்தலில் வாக்குகளை பெற்று பண்ற திறனாய்வாளர்கள் பண்ணட்டும். ஆனா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதை ஒரு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோடு புதிதாக வருகிற கட்சியை அது அந்த தலைமையோடு சேர்த்து தான் நினைப்பாங்க. அவர் ஓட்டு நம்ம கேட்கறது அந்த விஜயகாந்த் அந்த லெகசி இருக்குல்ல, அதை இவர் ஒரு திரை பின்னணியில் இருந்து வந்திருக்கிறார், அதை அவரால் எடுக்க முடியுமான்ற லெகசியை யாருமே வாங்கவே முடியாது சார். அதுக்கு முன்னாடி விஜயகாந்தனுடைய அந்த நற்புகழையும் பண்பையும் நான் யாரையும் தவறாக சொல்ல வரல, யாருமே தமிழ் திரைப்பட நடிகர்கள் பெறவே முடியாது. நான் நிறைய பேர் அணுகி பார்த்துருக்கேன். அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, திறமையானவர்களாக இருப்பாங்க, மக்கள் மனதோடு சேர்ந்து வளர்ந்து அந்த துறையில் இருக்கிற பிரச்சனைகளோடு சேர்ந்து வேட்டி கட்டிட்டு போய் பிரச்சனை தீர்க்கிறவர் விஜயகாந்த். நீங்கள் யாரை ஒப்பிடுவீங்க? மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டாரை ஒப்பிடுவீங்களா? நான் இருந்த உலகநாயகனை ஒப்பிடுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. அவர் அறிவில் சிறந்தவர்கள், கலையில் சிறந்தவர்கள். ஆனால் இறங்கி ஆளுமை தன்மையில் இருந்தவர் வந்து விஜயகாந்த். அந்த விஜயகாந்தை நீங்கள் யாரோடும் ஒப்பிட முடியாது. நீங்கள் விஜய்னு சொல்ல ஆரம்பிச்சதுனால 1% கூட ஒப்பிட முடியாது. ஆனால் புகழின் உச்சத்தில் விஜய் இருக்காரு. இப்ப அரசியலா எப்படி அப்ப புரிஞ்சுக்க? அப்ப விஜய்க்கான அரசியல், அவருக்கான எதிர்காலம்ன்றது என்ன? ஏன்னா ஒரு விமர்சனம் வந்துருச்சு, அவர் இன்னும் களத்துக்கு வரல. ஆமா, ஐயநாதன் அவர்கள் சொல்றார், எந்த நொடி வராரோ அதிலிருந்து இந்த இந்த விமர்சனம் எல்லாம் அடிபட்டு போகும்ன்றது. விஜய் வந்து இப்ப அரசியல் தலைவராக கிட்டத்தட்ட வந்து 2 மேடைகளை சந்தித்திருக்கிறார். அவர் எல்லோரும் தலைவர்கள் என்கிறார்கள். ஆனால் ஒரு தலைவன் என்பவன் தான் தலைவனாக தன்னை நிரூபித்துக் கொண்டால், உணர்ந்து கொண்டால் மக்களோடு சென்று சேருவதற்கு தடை இருக்காது. யாரோ சில அறிவுஜீவிகள் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு புகழ் இருக்கிறது, இந்த புகழை வைத்துக்கொண்டு அந்த அரசியலை வீழ்த்தி விடலாம் என்று நகர்த்துகிற அரசியல் என்பது செல்லாக்காசு ஆகிவிடும். என்னைக்காதான் செல்லாக்காசு விடும். அப்படி பார்த்தால் 2 உதாரணங்களில் விஜய் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறார். இன்னும் மக்களிடம் சென்று சேர்வதற்கு என்ன தடை? ஒரு தடையும் கிடையாது. அவர்தான் தடை. அவருக்கு அறிவுபூர்வமாக இருக்கிற யாருமே கிடையாது. அவங்க காசுக்கு வேலை செய்கிறாங்க. தமிழக மக்கள் தெருவில் இருக்காங்க. நீங்க தலைவராயிட்டீங்க, சென்று சேருவதற்கு யார் உங்களுக்கு பதில் சொல்லணும்? ஐயநாதன் அவர்களுமே மக்களிடம் செல்லுன்றதுதான் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுதான் அவரும் சொல்லக்கூடியவர் தான். ஆனா அவர் எந்த இடத்துல சொன்னார்னா, பழைய விமர்சனங்களுக்கெல்லாம் எப்படி விஜய் மாநாடு பதில் சொன்னுச்சோ, எந்த நொடி அவர் களத்துக்கு வராரோ இதுவும் போயிடுங்க, அதெல்லாம் விட்டுருவாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? விஜய் போன்ற பெரிய நடிகர்கள்
தேர்தலையோ அல்லது அரசியலையோ எப்படி புரிந்து இந்திய ஜனநாயகத்தையோ எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்னா தேர்தல் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையா பொய்யா சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். அதனால அவங்க கிட்ட நீங்க களம்னு சொன்னீங்கன்னா தேர்தல் களத்தை தவிர வேற எந்த களத்துக்கும் அவங்க வரவே மாட்டாங்க. அதுதான் உரிய நேரம் அப்படின்னு நம்புறவங்க எப்படி அதற்கு முன்னால பிரச்சனைகளுக்கு வருவாங்க? அழகப்பன் சரியா சொன்னார்ல, வேட்டி கட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விஜயகாந்த் இறங்கி போவாரு அப்படின்னு. அந்த மாதிரி பண்புகள் வெளிப்படுகிறதா? அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களோடு மக்களாக போய் நின்று அன்றாடம் பேசிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்பு விஜயிடமிருந்து வந்திருக்குதா? ஓகே ஐயநாதன், இந்த பாயிண்ட் தான் நீங்க சொல்றீங்க. பாயிண்ட்ஸ் டேக்கன். ரெண்டு பேருமே எனது அருமை நண்பர் ஜென்ராம், அதே போல திரு ராசி அழகப்பன், ரெண்டு பேருமே அவங்க சொல்லக்கூடிய விடயங்கள்ல சில சப்போசிஷன்ஸ் இருக்குது. அது வேற. ஒப்பீடு அப்படின்றது எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா திரு ராசி அழகப்பன் அவர்கள் கூறியதை போல ஒவ்வொரு மனிதனும் ஒரு யூனிக்னஸ் தான். இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிட்டு நிறைய ஆளுக்கு செஞ்சுட்டு இருக்கிற விஜயனுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படி பெரும் தவறாக இருக்குமோ அப்படித்தான் அரசியல் உலகம் பல விடயங்களை நிரூபிச்சிருக்கு. விஜய் அரசியல் அப்படின்றதுல 3 விடயம் தான். 1, அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள். 2, அவர் முன்வைக்கக்கூடிய கொள்கை. 3வது, களத்தில் அவர் ஆற்றக்கூடிய செயல். களம் என்றாலே அரசியல் என்று தேர்தல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது திரு ஜென்ராம் அவருடைய சப்போசிஷன். எப்படி அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒரு களத்துக்கு வந்திருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்க மாட்டாரே. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காவிரி பிரச்சனைக்காகவும் போராடி இருக்காரு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஈழ தமிழ் மக்களுக்காகவும் போராடி இருக்கிறாரு. அரசியல் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதே தூத்துக்குடிக்கு அவர் போயிருக்காரு, உடனே போயிருக்கிறாரு. ஆரம்பித்த பிறகு அவருக்கு என்ன தடை இருக்கு? இருக்கட்டும், அது அவர் முடிக்க வேண்டிய ஒரு தொழில். வர இல்ல எல்லாம் பேசும். என்ன இல்ல, நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு கெமிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்றது, கெமிஸ்ட்ரியில ஒவ்வொரு சொட்டா போறப்ப ஒரே ஒரு சொட்டு போடுகிற போது நிறம் மாறும்ல, அது மாதிரி எந்த சொட்டுக்காக காத்திருக்காருன்னு கேக்குறேன். எந்த பிரச்சனைக்காக நான் களத்துக்கு வரேன் அப்படின்னு காத்திருக்காருன்னு இல்ல. எந்த பிரச்சனைக்காக இல்ல, எந்த பிரச்சனையும் அவருக்காகவும் காத்துக்கிட்டு இல்ல. பிரச்சனைகள் எல்லாம் அப்படி இருக்கு. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வும் இருக்கு. அதற்கான சூழல், அந்த சூழலை அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் எல்லாமே அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. அவர் வர வேண்டியது என்னன்னா, அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில ஒரு கமிட்மெண்ட்டை நிறைவேற்றி முடிக்கணும். எனக்கு சொல்லப்பட்ட செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அது முடிச்சிட்ட உடனே அவர் இறங்கிட்டாருன்னா ஃபுல் ஃப்ளோ. அப்ப அது வரைக்கும் அவரை ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியன் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இல்ல. நான் இந்த கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு நான் முழுசா வருவேன்னா அது வரைக்கும் அது பார்ட் டைம் பொலிட்டீஷியனா? அப்படிதான் இவ்வளவு அறிக்கையும் வந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு கவர்னர் சந்திப்பு, அதுல எனக்கு முரண்பட்ட கருத்து இருக்குது. கவர்னர் சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்காது. பார்ட் டைம் பாலிடிக்ஸ் சொல்ல முடியாது. அவருடைய கட்சி ஒரு இயங்காத நிலையிலும் இல்லை. அவருடைய கட்சிக்காரங்களை மக்களுடைய துயரங்களில் பங்கெடுங்கள், அவர்களுக்கான அந்த இதெல்லாம் தேவைகளை எல்லாம். அரசியல்ங்கிறது இந்த அறிவுபூர்வமாக பேசுவது மட்டும் அல்ல. நீங்கள் மக்களோடு நேரடியாக சென்று உங்கள் உணர்வுகளை நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவங்களுக்கானது. கமிட்மெண்ட். நீங்க தலைவனா ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒண்ணா இருந்துங்க, மெதுவா வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, வராம போங்க. நீங்கள் சமூகத்திற்கு தன்னை தலைவனாக நிறுவிக்கொண்டு இறங்கிய பிற்பாடு காரணங்கள் என்பதெல்லாம் தேவையற்ற. ஐயநாதன் அவர் சொன்னாங்க அறிக்கை விடுறாரு. அதெல்லாம் அறிவுபூர்வமாக ஒரு சப்போர்ட்டிங். நீங்க களம்னு என்ன சொல்றீங்க? மக்களோடு நேரடியாக சென்று சந்திக்கிற நேரங்கள், நீ என்ன தொழில் செஞ்சாலும், நீங்க மக்களை நேசிக்கிறவனா இருந்தாக்கா என்ன தொழில் செஞ்சிருந்தாலும் மக்களை சந்திக்கலாம். இரவு பகல் எவ்வளவு நேரம், எந்த தடையும் இல்லை. ஒரு தடையும். தூங்கி எழுகிற நேரத்தை குறைத்துக் கொள்ளலாம். நேரு 5 மணி நேரம் தான் தூங்கினார். இது நான் மனத்தடை. நீங்க நான் குறையா சொல்ல வரல, மனத்தடை. ஆமா, நீங்கள் வருகிறேன் என்று சொன்ன பிற்பாடு இவையெல்லாம் முடித்துக் கொண்டு வருவேன் என்பது சரி, அது தொழிலுக்கான ஒரு பதில். ஆனால் அதில் கிடைக்கிற நேரங்களில் கூட மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்கணும். அது இல்லாமல் இருக்கிற போது சந்தேகம் அதிகமாக எழும்புகிறது. அப்படி செஞ்சாரா இல்லையா? இப்ப அந்த பாதிக்கப்பட்டவர்களை அங்கே போய் செய்யும் போது கூட்டம் சேர்ந்துரும், ஒரு பிரச்சனையாகும் அப்படின்றதுக்காக தனது வீட்டில் அழைத்து நிவாரணப் பொருட்களை கொடுத்தார். அது பெரிய விமர்சனம், பெரிய தவறான ஐயா. விமர்சனம், வழிமுறையை பொறுத்த மாறுபட்ட கருத்து எல்லாம் இருக்கட்டும். ஐயன், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. நான் அவரை பகுப்பாய்வு விமர்சனத்தை எடுத்துக்கொண்டு நான் கேட்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களை நான் நேரில் போய் சந்திக்காமல், அதனாலதான் விஜயகாந்த் சொல்றாங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல இறங்குறார்.
சிவாஜி அவர்களினுடைய இறுதி ஊர்வலம் நடக்குது, கூட்டம் இருக்குன்னா அவரே உள்ளுக்கு பூந்து கூட்டத்தை கலைக்கிறாருன்னா, நான் என் இடத்துக்கு அழைப்பேன், நான் உங்களுக்கு உதவுவேன், நான் வந்தா கூட்டம் வரும் அப்படின்னா எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, அப்ப நீங்க வாக்கு கேட்க போறப்ப கூட்டம் வருமே, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அப்ப தூத்துக்குடிக்கு போய் செஞ்சாரு, அப்ப எப்படி செஞ்சாரு? இப்ப செய்யறதுல என்ன சிக்கல்? அதுதான் சொல்ல வரேன். சார், அவர் மேல இருக்கிற மரியாதையும் அன்பும் எனக்கு புரியுது. இல்ல இல்ல, அதே ஒரு சாதகமா வைத்துக் கொண்டு மக்களை சந்திப்பதற்கு எதுவுமே தடை இல்லை சார், மனம்தான் தடை. ஒரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட வந்தாரு சார், என்ன சார் கிண்டிக்கு வந்தாருல 2 நாளைக்கு முன்னாடி. ஆமா சார். அப்ப எத்தனை மக்கள் அவருடைய செயலை செய்ய விடாம தடுத்துட்டாங்க? மக்கள் தடுத்தாங்கன்னு நான் எங்க சொன்னேன்? இதுதான் சப்போசிஷன். சார், வாக்குகளுக்கான தலைவராக இருப்பது என்பது ரவீந்திரன் துரைசாமி மக்களுக்கான தலைவர். இந்த விமர்சனம் விஜய்க்கு நெருக்கடியா மாறுது. வரமாட்டாரு. விஜயகாந்த் களத்துக்கே இறங்குவாரு, இறங்கி நின்னு செஞ்சாரு. ஆனா விஜய் அப்படி இல்லைன்ற விமர்சனம் அவருக்கு நெருக்கடியா வருமா? தாவேகாவுக்கு நெருக்கடியா? ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 234 தொகுதியில் அல்லது 39 தொகுதியில் கேண்டிடேட் போட்டால் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமை உண்டு. அந்த வலிமை ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள விஜய்க்கும் உண்டு, அஜித்துக்கும் உண்டு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்தாலும் அவருக்கும் உண்டு. விஜய்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதை எப்படி அவர் பயன்படுத்த போறாருங்கிறது தான். அது ராசியாலப்பன் கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க மக்களை சந்திக்காம, நேரடியா சந்திக்காம, அறிவார்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு போட்டா அதெல்லாம் கன்வெர்ட் ஆகாதுன்றாருல. நீங்க மக்களை சந்திக்காம என்ன அரசியல் செய்ய முடியும்ன்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு தானே விஜயகாந்தையும் அவர் சொல்றாரு. அது விஜயகாந்த் சரியாக தான் பண்ணார். 8 மாதத்துக்கு முன்னே பண்ணார். இவர் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி சிஏ எதிர்ப்புனார். இவருக்கு சிஏ எதிர்ப்பை நோ டேக்கர்ஸ். 39 எம்பி தொகுதியும் ஜெயித்தவங்க விஜய் ரசிகர்களை ஆதரிக்கிறாங்க. அவர் சிஏ எதிர்த்துட்டாரு, அவர் ஆதரவு எங்கே இருக்குன்னா இன்னொரு நடிகருக்கு இருந்த மாதிரி இவருக்கு யாருமே டேக்கர்ஸ் இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் டேக்கர் இருந்தார். அது தேனி எம்பி ரவீந்திரநாத் குமார் விஜய் புதிய சக்தி, அவர் கூட நாங்கள் இணைஞ்சு செயல்படுவோம்னு அந்த அதிமுக ஒரு குரூப்பில் அவர் மட்டும்தான் இவரை ரெகனைஸ் பண்ணார். ஒன்று. அடுத்தால கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு அவர் களத்துக்குள்ளே வந்தார். திமுக அரசின் பெரிய ஃபெயிலியர் என்னாப்பில். அப்போ நான் அப்போவே எலெக்ஷனுக்கு முன்னே சொன்னேன், இப்போ ரெட்ராஸ்பெக்டிவாக சொல்லலை. சரி, ஆம்ஸ்ட்ராங் மர்டருக்கோ விஜய் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்ததுக்கோ விக்கிரவாண்டியில் எந்த தாக்கமும் இருக்காது. 55% வாக்குக்கு மேலே திமுக அணி. இடைத்தேர்தல். எஸ், இடைத்தேர்தல் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதே கருத்தை சொல்லி தான் அங்கே பாய்காட் பண்ணார். இடைத்தேர்தல் எடுத்ததை விட ஈரோடு கிழக்கில் ஜெனரல் எலெக்ஷனில் 3% வாக்கு குறைவாக எடுத்திருக்கிறாரு. அப்போ என்ன பொது தேர்தலையும் புறக்கணிச்சுட்டு போயிடுவாரா? நொண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்கு. நீங்கள் இஷ்யூ எடுத்து நிற்க முடியாமல், ராமதாஸை களத்துக்குள்ளே சந்திக்க முடியாமல் நீங்கள் இடைத்தேர்தல் விட்டு ஓடினீங்கன்னு நான் சொல்கிறேன். சீமான் சந்திச்சாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே இட கொடுக்க முடியாது, எண்ணி தான் கொடுக்கணும், அளந்து தான் கொடுக்கணும்னு ராமதாஸுக்கு பயில் சொன்னார். உங்களுக்கு இந்த பசியில் ராமதாஸ் சொல்ல தெரியாமல் நீங்கள் விலகிட்டீங்கன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஐயநாதன் சார், இப்போ விஜயகாந்த் அவர்கள் அரசியல் அப்படின்றப்போ அவர் கடுமையாக மாற்று அப்படின்னு சொல்லி 2 திராவிட கட்சிகளையும் எதிர்த்தார், களத்துக்கே போனார். அதற்கு முன்பே ரசிகர்களை தயார் செஞ்சார். அப்படியே ரசிகர் மன்றத்தை கட்டமைப்பாக மாற்றின ஒரு தன்மையெல்லாம் பார்க்குறோம். அவருக்கே பெரிய அளவு 10% 12% அவரால் தாண்ட முடியல. அதிமுக துணையோடு எதிர்கட்சி தலைவர் ஆகிறார் அப்படின்னா விஜயினுடைய அரசியல் அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இதெல்லாம் தாண்டி அவர் என்ன செஞ்சிருவார், என்ன செய்வார்னு நினைக்கிறேன்? அதாவது விஜயகாந்த் ஆமாம், அவருடைய ரசிகர்களை ரொம்ப அழகாக கன்வெர்ட் பண்ணி பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்றது உண்மை. ஆனால் விஜயனுடைய அந்த ரசிகர்கள், அவருடைய அந்த விஜய் மக்கள் இயக்கம் அதோடு சேர்ந்து அவங்களும் பொலிட்டிசைஸ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்றது தான் அரசியல் பயிலரங்கத்தில் நான் கண்ட உண்மை. எனவே அது ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. விட என்ன அப்படின்னம்னா, ஒரு தலைவன் ஒரு மக்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தான் நிற்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மக்களினுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு கட்சியினுடைய அரசியல் அது எந்த ட்ராக்ல போக முடியுமோ அதில் போகும். மற்றபடி எவ்வளோ நாள் அனுபவம் எப்படி இருந்தாலும் சரி, உயரத்திலிருந்து பண்ணுறது ஜனநாயக அரசியலில் அது ஒரு பவர் பாலிட்டிக்ஸாக இருக்கலாம். இறங்கி வரணும், வந்தால் ஆகணும். அது வருவார். அதுதான் நான் நிச்சயம் சொல்கிறேன். இன்னொன்று, தயவுசெய்து ஒப்பிடாதீங்க. அது ஒரு காலகட்டம். இப்போது திரு விஜயகாந்த் அவர்கள் வந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் செல்வி ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி, 2 ஸ்டால்வர்ட்ஸ், பெரிய லெவல் பாலிட்டிக்ஸ். அவங்க அவ்வளோ சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க, எமர்ஜ் ஆகுறது. ஆனால் அதையும் தாண்டி அவர் 10.1% 2009 வந்துட்டாரு அப்படின்னது தான். அதை வச்சாதான் நம்ம அடுத்தபடியாக ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வர முடியுன்ற ஒரு எண்ணத்தை ஜெயலலிதாவை பெறுவதற்கான அடிப்படையாச்சு. அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கணும். அப்போ இவ்வளவு இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படிப்பட்டது அல்ல. ஓகே, அதை நம்ம முதல்ல கவனிக்கணும். 2வது, இந்த மாற்று
அப்புறம் ஒரு புதுசாக அந்த கட்சி வந்துட்டு வெற்றி பெறுமா இப்படின்றதுக்கெல்லாம் அடிப்படை எது அப்படின்னம்னா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பற்றிய மக்களினுடைய மதிப்பீடு. அதுதான் அதிருப்தி இருந்தா அவங்களால செய்யலாம். ஆமா, அதுதான் அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. ஜென்ராம் சார், இப்போ இயல்பாகவே விஜயகாந்துக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னா அவர் சொல்றது மூன்றாவது பெரிய நெருக்கடி தலைமைன்னு ஒண்ணு இல்ல, மூன்றாவது கட்சின்னு இல்ல, அதை அவர் கேபிட்டலைஸ் பண்ணார், அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னார். ஆனா ஐயநாதன் அவர்கள் சொல்றது இன்னைக்கு பல முனை போட்டியா இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி அது பெருசா இருந்ததுன்னா அதை கேபிட்டலைஸ் அவரால் பண்ண முடியும். இந்த விமர்சனம் எல்லாம் அடிபட்டு போயிரும்னு சொல்லலாமா? விஜயகாந்த் ஒரு திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக ஒரு அரசியல் செய்தாரு. அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, ரசிகர் மன்றம் இருந்தது, அதனால 7.5% இருந்ததுதான்னு கேட்டீங்கன்னா அது மட்டுமே காரணம் இல்லை. திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷனலா ஒரு எப்போதுமே இருக்கு, ஒரு செட் இருக்கு, ட்ரெடிஷனலா இருக்காது. அந்த செட் வந்து பிஎம்கே வரும்போது பிஎம்கேவோட வரும், எம்டிஎம்கே வரும்போது எம்டிஎம்கேவோட வரும், டிஎம்டிகே வரும்போது டிஎம்டிகேயோட வரும். இந்த முயற்சிகளுக்குள்ள யாரு புதுசாக வந்தாலும் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு செட், அந்த ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே இருக்கக்கூடியவங்க வருவாங்க. ஆனா இப்போ சூழல் வந்து அப்படி இல்லை. ஏன்னா இப்போ டிஎம்கேக்கு எதிரான அரசியலை தான் விஜய் முன்னெடுக்கிறாரு. பாஜகவை எதிர்க்கிறாருன்னு நீங்க சொல்வதை நான் சொல்றாருன்னு வேணா ஏத்துக்கிறேன். உண்மையிலேயே எதிர்க்கிறாராங்கிறதுல எனக்கு தீவிரமான சந்தேகம் இருக்கு. அதனால நான் அந்த விஷயத்துக்குள்ள நான் வரல. ஆனா திமுக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடியவங்க ஏற்கனவே களத்துல வந்து அதிமுக இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க, நாம் தமிழர் இருக்கிறாங்க. இப்ப 3 கட்சிகள் செய்யற அதே வேலையை புதிய மொழியோடவோ புதிய கொள்கையோடவோ மாற்றாகவோ முன் வந்து இவர் கொண்டு வந்திருக்கிறாரான்னு பார்த்தா இல்ல, மற்றும் ஒரு கட்சியாகத்தான் வராரு. திமுகவை எதிர்க்கும் மற்றும் ஒரு கட்சியாகத்தான் வராரு. ரசிகர்கள் பலம்ன்றத குறிப்பிட்டுக்கிட்டே ரசிகர்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்றது சொல்றாரு. சினிமா நடிகராக அவர் நடிச்ச படங்களை பார்க்க மக்கள் வர்றாங்கிறது அரசியல் ரீதியாக அவரை ஆதரிக்கிறாங்கன்னு பொருள் கொள்ள முடியாத ஒரு செல்வாக்கு அது. அந்த பொருள் வராது. மக்கள் அரசியல் ரீதியாக அவர் தேர்தலில் நின்றால் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டத்துல வெற்றி பெறும் அளவுக்கு வாக்குகள் அவருக்கு வரவே வராது. விஜயகாந்த் வாங்கின 7.5 அல்லது அதுக்கும் குறைவாக அந்த பெர்சன்டேஜோட தான் அவர் வந்து தனியாக நின்றால் வாக்குகள் வரும். அப்படியே வந்தாலும் ஆன்டி டிஎம்கே ஓட்டுகளை ஏற்கனவே இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் அவர் பிரிப்பாரே தவிர திமுக கிட்ட இருந்து பெரிய அளவுல வாக்குகளை அவர் பெறவே மாட்டார். சுருக்கமா சொல்றீங்க? ஆமா, சுருக்கமா தான். இப்போ ஆன்டி டிஎம்கேக்கு ஒரு கன்சாலிடேட்டட் ஓட்டு பேங்க் இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது, அதான் மீண்டும் அப்படின்னு ஒரு அப்போசிஷன்ல தான் வந்துட்டு இவர் பேசுறது. மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை அனுமானங்கள்னு சொல்லவே முடியாது. நான் 2021, 24 எல்லாம் 26 கிடையாது. இல்ல எவ்வளவு பெரிய தோல்வியிலும் இது அனுமானம், இது அனுமானம். எவ்வளவு பெரிய தோல்வியிலும் திமுகவும் அதிமுகவும் அவங்களுக்கான வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் குறைஞ்சபட்சம் இதான் நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்கான சாத்தியக்கூறு எல்லாம் ஜாஸ்தி, மத்ததெல்லாம் வேற ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான். அதான் எல்லாரும் ஸ்பிளிட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் ஸ்டாலின் இவ்வளவு கஷ்டப்படுறாரு? எங்க கஷ்டப்படுறாரு? எதுக்காக கஷ்டப்படுறாரு? ஒரு நாளும் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வேலை செய்யணும் நீங்க. ரெகுலர் எக்ஸசைஸ். நீங்க உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, நீங்க செய்யறீங்க, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. திராவிட மாடல் அப்படின்றது இந்தியாவுக்கே மாடல். இவ்வளவு தூரம் புரியுற நீங்க உங்களுடைய கட்சியை போயிட்டு ஆக்ட் பண்ணுங்க, செயல்படுங்க, மக்கள்கிட்ட போங்க அப்படின்ற இந்த இது ஏன்? அதனால சொல்லாதீங்க. 24 இருக்கிறோம், அவ்வளவுதான். உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் இன்றைய சம்பந்தப்பட்ட சொன்ன ஒரு பாயிண்ட் இருந்தது. இப்போ 25% டிஎம்கே ஏடிஎம்கே எவ்வளவு மோசமான ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல அதை வச்சிருக்காங்கன்னா அதுவே கலைஞ்சிருன்றீங்களா? அதுவே மாறி போயிரும் சொல்ல வரீங்களா? வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது என்ன பேச்சு? அதுதானே இருக்குல்ல சார். சார் அதை எப்படி மறுக்கிறீங்கன்ற? ஐயா, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இந்த மக்களினுடைய ரெஸ்பான்ஸ்ன்றது ஓட்டிங். அதை பார்ப்போம். அது இல்லாத எது எடுத்து சொல்லி இவங்க அரசியல் பண்ண போறாங்க, இது முக்கியமான ஒரு ஃபேக்டர். ரெண்டு தான் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்பயுமே ஒரு சங்கடம் இருக்கும். ஏன்னா சொன்னதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க, பணம் இருந்திருக்காது, இதெல்லாம் நடைமுறை தொடர்ச்சியாக ஒரு 50 ஆண்டுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவே ஒரு புதிய கட்சி வந்து பெரும்பான்மையான வெற்றிக்கு வந்து பலம் கிடையாது. அதுதான் ஐயநாதன் அவர்கள் சொல்ற கிடையவே கிடையாது. ஒன்று எப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு மாற்று புதிய சிந்தனைகளுக்கு வந்து ஒரு ஓட்டு வரும்.
அதுக்கு பெரும்பாலான இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சி என்பது விஜய் கட்சின்றது நம்ம ஒரு மாற்று சிந்தனை கிடையாது. அவருக்கு நல்ல ஒரு ஓட் பேங்கான இருக்குது. சில இடங்களில் 6லிருந்து 10, சில இடங்களில் 15 கூட போகலாம். இது அவர் மேலே வைத்திருக்கின்ற முதல் மரியாதையான ஒரு மரியாதைக்கான ஓட்டு, ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். ஆனால் இவர் 2 சித்தாந்தங்களுக்கு மாற்றாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தலைவர் மக்களோடு மக்களாக ஊடாடி பயணிக்காமல் நடக்கவே நடக்காது. அது அறிவார்ந்த சிந்தனைகள். அவன் தப்புனால இவனு போட்டுருவான், இவன் தப்பு அதெல்லாம் போட மாட்டான். தலையில் மண்ணள்ளி தான் போடுவான். நீங்கள் தலைவன் என்று சொன்னால் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு ராசியலகப்பன் ஐயநாதன் அவர்கள் தொடர்ந்து பல விவாதங்கள்ல சொல்றது இந்த அதிமுக திமுகவுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்றதே தவறுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது மாறும் சார், அது மாறிடும். அதனால புதிய போர்ஸ் கிடைச்சிரும். அதுதான் அவர் சொல்ல வர கரெக்ட். ஆனால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு நீங்க என்ன உழைச்சிங்கன்னு வேணும்ல, ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்கு. அது வெற்றி பெறுகிற இடத்தை நோக்கி போகவே போகாது. அப்ப மக்கள் கிட்ட உண்மையாக இருக்கணும் சொன்னா பெரிய போராடணும். குறைந்தபட்ச ராஜசேகர ரெட்டி போனார் பாருங்க, அவர் மாதிரி போராடணும். ஒரு 5 வருஷம் ஜனங்கள். நீங்க சொன்னது திரு ஜென்ராம், நீங்க இந்த 49 வாங்கினாலும் 51 ஓட்டு வாங்கினவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அதுதான் தேர்தல் சிஸ்டமா இருக்கிறப்ப அப்படியே மாற்றம், தலைகீழ் மாற்றம்ன்றது அதுவும் ஒரு கட்சி இடத்தில் குவியறதுக்கு நடக்கும். ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்லிடுறேன் என்ன இப்ப இருக்கிற வாய்ப்பு என்னன்னா, பக்கத்து மாநிலங்களில் இருக்கிற இந்த பவர்ஃபுல் ஒரு புதிய அணிக்கு ஒரு மாற்றம்னா ஒரு உதவி முதலமைச்சர் வரைக்கும் போறக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்கு. அதை சரியாக புரிந்து கொண்டால் 2ஆம் இடத்துக்கு வருவார். முதலிடம் என்பது இப்போதைக்கு சரியில்லை. 2019 மக்களவைத் தேர்தலில் 39 இடங்கள் வெற்றி பெற்ற உடனே 2021 தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னாங்கன்னா, மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, இதுல ஸ்டாலின் அணி வெற்றி பெற முடியாது, ஜாதக ரீதியாகவும் வெற்றி பெற முடியாது, அரசியல் ரீதியாகவும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முடிவு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. 24 வரும்போது ஆட்சியில் 2019 வெற்றி பெறும்போது எதிர்கட்சியாக இருந்தீங்க, அதனால செல்வாக்கு இருந்தது. இப்ப 21 24 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஆட்சிக்கு எதிரான உணர்வு மக்களிடத்துல எக்கச்சக்கமா இருக்கு. அதனால 24 நீங்க நினைச்ச மாதிரி 40 தொகுதியெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. 40 தொகுதி அவர் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டாரு. இப்ப என்ன சொல்றாங்க, 24 ஜெயிச்சதுக்கு பிறகு 26 21 அல்ல 24 அல்ல அப்படின்றாங்க. இந்த கடந்த 3 விஷயங்களை பார்க்கும் போது 26 இதே போலதான் இருக்கும். ரவீந்திரன் துரைசாமி, உங்கள் நிறைவு பார்வையில் விஜயகாந்த் அவர்களுக்கு சில அரசியல் சாதகங்கள் இருந்தது, விஜய் அவர்களுக்கு வேறொரு தன்மையில சாதகம் இருக்குன்னு ஐயநாதன் அவர்கள் சொல்றாங்க. 2 பேர் ஒப்பீடு வாக்கு சதவீதமா எப்படி மதிப்பிடுறீங்க? பலம் நிரூபிக்காத விஜயை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அது மாநாடு தொடங்கி யாரும் வரல. கொஞ்சம் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமி ஒருத்தர் மட்டும்தான். அவரும் விஜய் ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தி திமுக ஒரு சீட்டு தாரன்னு சொன்னால் கூட ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்னு போயிடுவார். வாய்ப்பு இல்லை. அப்போது விஜயகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி, சீமான் மாதிரி 234 கேண்டிடேட் போட்டு தான் தீரணும். அப்படி கேண்டிடேட் போட்டால் அவர் விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பொசிஷன் இல்லை. விஜயகாந்த் 4ஆவதாக வந்த இடத்துல 4% ஓட்டு தான் எடுத்தார். 3ஆவது வந்த இடத்துல தான் 8% ஓட்டு எடுத்தார். இன்னைக்கு தமிழ் தேசியம் சீமான் பாசிட்டிவாக பெரியார் ஒழிக இல்லை என் கொள்கை, வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்க, தமிழின தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரனுங்கிறத முன்னிறுத்தி 8% ஓட்டு வந்துட்டாரு. அண்ணாமலை பாஜகவை 2 இலக்கத்தில் கொண்டு வந்துட்டாரு. இந்த சூழ்நிலையில் விஜயும் வந்துட்டாரு துணிச்சலா. 234 ஐயநாதன் சொல்ற மாதிரி கேண்டிடேட் போட்டு களத்தில் நிற்கணும். சிவாஜி மாதிரி ஜானகிட்ட கூட்டணி போனது மாதிரி பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி போனா அல்லு அர்ஜுன் சிவாஜி மாதிரி சினிமாவும் பாதிச்சிரும், அரசியல்லையும் மோசம் போயிடுவாரு. வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் சொன்ன ஓட்டை அல்லது மக்கள் சொன்ன ஓட்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுல விஜய் 234 நிக்கிறத வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஈரோடு கிழக்குலயும் அவர் 234 நிக்கணும்ன்றீங்க. 5 முனை போட்டியும் இருக்கே. விஜயகாந்த் அவர்களுக்கே 3 முனை போட்டி இருக்கிறப்பதான் பலன் கிடைச்சிச்சுன்னா 5 முனை போட்டியில இவரை தனியா நிக்கணும்னு சொல்றது நல்ல அறிவுரையா? பலன் நிரூபிக்காதவருக்கு யார் சீட்டு கொடுத்துருவா? கடைசியில ஒரு அந்தரத்துல பேசிட்டே இருப்பாங்க. கடைசியில வரும்போது நீங்க பலன் நிரூபிக்கலங்க, இன்னொரு நடிகர் பலன் நிரூபிக்க வந்தா அவருக்கு நான் சீட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற வார்த்தை தான் கடைசியில வரும். சிவாஜி பலன் நிரூபிக்காத சிவாஜி நம்பி ஒரு ஓட்டு வரலையேங்கிறதா வரும். பார்வையில விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த சாதகமான சூழல் கூட விஜய் அவர்களுக்கு இல்லன்றதா உங்கள் அனுமானம். ரோட் புல்லிங் கெபாசிட்டி உள்ளவங்க 234 போட்டா ஒரு ஓட்டு கிடைக்கும். அதை முயற்சி பண்ணணும். பலன் நிரூபிக்காம இன்னொருத்தருக்கு பண்ணாங்கன்னா வாக்கு சதவீதம் விஜயகாந்தை விட அதிகமா வருமா? அது அந்த களம் வரும்போது நான் சொல்றேன், என் கணக்கு 4% தான். களம் வரும்போது பாத்துக்கலாம். சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா. தாவேக கூட்டணியை நாடிதான் நிற்கிறது என்கின்றதே பாத்தீங்கன்னா பெரிய சப்போசிஷன். அப்படி அவங்க எதுவுமே சொல்லலை. ஒரே முறை நீங்க 20 நாள் வாதிட்டீங்க, ஒரே ஒரு அறிக்கையில அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க.
இல்லை அப்படின்ட்டு. எனவே ஒரே ஒரு விடயம் தான் இந்த விவாதத்தின் மூலமா மக்களை நோக்கி இறங்குவார். இறங்குனா விஜயகாந்த் தாண்டிடுவார்ன்றது இல்ல அதெல்லாம் அது ஒரு அடவுகளே கிடையாதுன்ற நான். சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கும். பார்க்கலாம், ஆட்சியவே பிடிச்சிடலான்றது. எது வேணாலும் நடக்கலாம். எதை தடுக்குது சொல்லுங்க பாப்போம். சரி, இப்படி எல்லாம் நீங்கன்னா அதான் ஒரு வரி பதில் இது வேண்டுமானாலும் நடக்கலாங்கிறத நெகட்டிவாகவும் பார்த்தா 234 தொகுதியில இது சப்போஸ் வாய்ப்பு இருக்கு. விஷுவல் திங்கிங்னு ஒன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது கமலஹாசனால சீமான் உயர்ந்தற மாதிரி விஜயாலும் சீமான் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிருங்க. ஒரு சக்தி புதுசா வந்திருக்கு. அது இன்னும் புருவாவதுக்கான வாய்ப்புகள் ஜனங்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு அவர் உண்மையா உழைத்தால் மாற்றங்கள் நிகழும். ஆனா ஒரு சக்தி என்பதை மறக்க முடியாது. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான